ஹலோ. ஹலோ. நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் வந்து சிவகங்கையில இருந்து நான் வீடியோ பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. வணக்கம் எஸ்டிஎஃப்னு ஒரு சேனல்ல இருந்து. இல்ல தெரியும் தெரியும். இல்ல இப்போ எங்க இருக்கீங்கன்னு கேக்குறேன். நான் சிங்கப்பூர்ல இருக்கேன் மலேசியா. இப்போ. இப்போ நாங்கள் இங்கே சிங்கப்பூர்ல இருந்து கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம். சரி 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 நாங்கள் அதை உங்களுக்கு அக்கௌண்ட்டில் மாற்றி விட்றோம். உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எனக்கு மறுபடியும் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. சரி. நாங்கள் ஒரு நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? 10K போட்டு விட்றோம் நாங்கள். ஓகே. ஒரு 10K போட்டு விட்றோம். ஓகேம்மா. வணக்கம் எஸ்டிஎஃப். ஜயான் அப்படின்ற பையனுக்கு நாச்சுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லி ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்காக நம்ம எஸ்டிஎஃப் டீம்லாம் சேர்ந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10K இங்கேருந்து நாங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி அதை சென்ட் பண்ண போகிறோம். அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஜூலை 27 அவங்க ஒரு கேம்பெயின் மாதிரி நடத்துகிறாங்க. அந்த பையனுக்கு ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக எல்லாரும் ஒரு 100 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் மாதிரி நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியே இவங்களுக்கு செய்யுங்க. அவங்களோட பேனோ நம்பர், அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி யாருக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் சரி நம்ம எஸ்டிஎஃப் ஃபேமிலியை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நமக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பணம் அனுப்புறது உதவி பண்ண எல்லா எஸ்டிஎஃப் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. அந்த பையனுக்கு இன்னும் ஃபண்ட்ஸ் நிறையா தேவைப்படுது. ஸோ அதுக்காக நீங்களும் உங்களால் முடிஞ்சது யாருக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்ம குழந்தைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குற காசு ஒரு 100 ரூபாய் நம்ம அந்த பையனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பையனை நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்பி தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நன்றி.